வெற்றிவேல் முருகனுக்கு அரோர் அரோர் அரோரா. டிகேஎஸ் கோயிங் டு காங்கேயநல்லூர். வேலூர் அருகாமையில் இருக்கக்கூடிய காங்கேயநல்லூர். இந்த காங்கேயநல்லூர்னு சொன்னாவே திருமுருக கிருபானந்தா வாரியாரனுடைய நினைவு அனைவருக்குமே வரும். அப்படியாக நாளைய தினம் 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை பகல் 2 மணியிலிருந்து அபிஷேகமானது துவங்கி திங்கட்கிழமை 9 மணி வரை விசேஷங்கள். நாளைக்கு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய குரு பூஜைன்னே சொல்லலாம். அப்படி ஒரு விசேஷம் நாளைக்கு வாரியார் சுவாமிக்கு. குரு பூஜையாக 64வது சித்தராக விளங்கக்கூடிய வாரியார் சுவாமிகளுடைய லட்சதீப ஆராதனை நாளைக்கு 8 மணிக்கு. நாளைக்கு இந்த நேரம்லாம் காங்கேயநல்லூரானது சும்மா கடாட்சமாக இருக்கும். முருகனுடைய கடாட்சம். ஏன்னு சொன்னால் முருகப்பெருமானே வாரியாராக வந்து அவதரித்த சுவாமிகள் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அது இல்லாமல் டிகேஎஸ்னுடைய தாத்தா செந்ததரிப்பேட்டை கதிர்வேல் என்று சொன்னால் அவ்வளோ ஃபேமஸ் அந்த காலத்தில். ஸோ அந்த காலத்திலேயே ஆங்கிலேயர் பீரியட்லேயே பில்டிங் கான்ட்ராக்டராக இருந்தவர். அது இல்லாமல் வாரியார் சுவாமிகளுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். அடியேன் என்னுடைய தந்தையார் ராமச்சந்திரன் எப்படி ஸ்ரீ காஞ்சிபுரம் மடத்தினுடைய குருநாதர் ஸ்ரீ சந்திரசேகர சுவாமிகளுக்கு நெருக்கமாக எனது டிகேஎஸ்னுடைய தந்தையார் இருந்தாரோ, அது மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு அப்பா சிந்தாதிரிப்பேட்டை. ஸோ வாரியார் சுவாமிகளும் சிந்தாதிரிப்பேட்டை. அதனால் ரொம்பவும் நெருக்கமானவர்கள். அது மட்டுமல்ல, அடியே தாத்தானுடைய நடப்பு அன்று சொற்பொழிவு, வாரியார் சுவாமிகளுடைய சொற்பொழிவு தான் வெங்கடேச தெரு சிந்தாதிரிப்பேட்டையில் அங்காளம்மா கோயில் எதிர்க்கல அப்படி ஒரு சொற்பொழிவினை நிகழ்த்தினார்கள் என்று பெருமையோடு சொல்லிக்கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கிறேன். அடியனுக்கு ஏன்னு சொன்னால் அவருடைய புகழ் அப்பொழுதே அவ்வளவு உச்ச நிலையை தொட்டவர் வாரியார் சுவாமிகள். ஸோ அப்படிப்பட்ட வாரியார் சுவாமிகளுடைய குரு பூஜை. அது இல்லாமல் லட்சதீப ஆராதனை நாளைக்கு. பாருங்கள், அவர் மேலே பக்தி கொண்டவங்க அத்தனை பேருமே. அடியேன் பாருங்கள், அவருடைய வம்சம் இது வரைக்கும் நான் காங்கேயநல்லூர் போனதே இல்லை. ஆனால் வாரியார் சுவாமிகளை அனுதினமும் வீட்டில் வச்சு வழிபடுறவன். ஆனால் காங்கேயநல்லூர் பாக்கியத்தை இந்த லட்ச தீப ஆராதனையில் அருளி இருக்கிறாரு. அதனால் அப்படி ஒரு கதிர்வேல் வம்சம். தனம்மாள் என்னுடைய பாட்டி. அம்மாவுக்கு அம்மா பேர் தனம்மாள், அம்மாவுக்கு அப்பா பேர் கதிர்வேல், சிந்தாதிரிப்பேட்டை, வெங்கடேச தெரு. ஸோ அவர் அந்த வம்சம் பானதுங்க. அவருடைய குரு பூஜைக்கு, அவருடைய லட்சதீப ஆராதனைக்கு அந்த கதிர்வேல் வம்சம், தனம்மாள் வம்சத்தின் சார்பாக இப்படி ஒரு டிகேஎஸ்க்கு அருள் கடாட்சம் ஒரு நாள் முன்னாடியே அருள்றாரு பாருங்க. ஸோ காங்கேயநல்லூர் புறப்பட்டாச்சு. இனிமேல் வாரியார் சுவாமிகள். ஆமாம், அப்படி ஒரு பக்தி. எங்கள் வம்சம் முழுவதுமே முருகன் அடிமை. எப்படி சுவாமிகள் வந்து முருகனுக்கு அடிமையாக தனது வாழ்நாளையே அர்ப்பணித்து கொண்டாரோ, அது மாதிரி கதிர்வேல் குடும்பம், தனம்மாள் குடும்பம் வம்சமானது முருகன் அடிமை. என் தாய் மாமன்கள் முதல் கொண்டு, எனது பெரியம்மாக்கள் முதல் கொண்டு, ஏன்னா அம்மா தான் 16வது ஆள் எங்கள் வம்சத்திலேயே. கதிர்வேல் தனம்மாள் வம்சத்தில் 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தார். அப்படி ஒரு வள்ளலாக திகழ்ந்தார் அடியனுடைய அம்மா, டிகேஎஸ் அம்மாவனுடைய அப்பா கதிர்வேல். ஸோ அப்படி ஒரு வள்ளலாக வாழ்ந்தவர். ஸோ அதனால தான் இன்றளவும்
அவருடைய பேரன் எங்கள் பாட்டி பேரனுடைய தனம்மாளனுடைய பாதி பேரை கொண்டவன் அடியன் டிகேஎஸ். அதனால் அந்த அருள்கடாட்சம் வாரியார் சுவாமிகளுடைய அருள்கடாட்சம் எங்கள் வம்சத்துக்கு என்றைக்குமே அருள்வார். ஏன்னா அப்படி ஒரு விசுவாசம் எங்கள் தாத்தாவானவர் ஐயா வாரியார் சுவாமிகள் மீது அப்படி ஒரு விசுவாசம் கொண்டிருந்தார். முருகன் பக்தர். ஸோ நற்றுணையாவது நமச்சிவாயமே காங்கேய நல்லூரில் சந்திப்போம். சிவாய நம யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம்.